ஸோ இந்த இடத்துல நம்ம யாரு, நம்ம என்ன, நம்ம தலித்தா, இல்லை தலித்தை நம்ம அறிவிச்சுக்கலாமா, இல்லை நம்ம தலித் அமைப்பா? ஸோ ஒரு இந்த சோசியல் கான்சியஸோட ஒரு பொது சமூகத்தோடைய இயங்கக்கூடிய ஒரு ஆளா நம்ம இருக்கிறோமா? நம்ம தலித்துன்னு அறிவிச்சுக்கிறதுனால ஒரு அடையாள அரசியல்னு சொல்லிட்டு நம்ம மேல வந்து ஒரு ஐடென்டி மார்க் குத்தப்பட்டு நம்ம வந்து விளக்கப்படுறோமா? அப்படி இல்லைன்னா தலித் அப்படின்ற சொல்லி ஒரு ஓர்மையை உருவாக்கி ரஞ்சித் வந்து பொது சமூகத்திலிருந்து தலித்துகளை பிரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இந்த குற்றச்சாட்டு இப்போ வருதா? நீதி கட்சி ஆரம்பிக்கிறப்போ நீதி கட்சியில இருந்த MC ராஜா அவர் எதிர்பார்த்த திட்டங்களை மேற்கொள்ளாதனால அதுல இருந்து வெளியே வரப்போ MC ராஜா மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, சத்யவாணி முத்து மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பல இருக்குது நமக்கு ரெக்கார்டா, ஹிஸ்டாரிக்கலா எக்கச்சக்கமா இருக்குது. பாசம் அம்பேத்கர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் தலித் ஓர்மையை விரும்புவதன் மூலமாக பொது சமூகத்திலிருந்து தலித்துகளை பிரித்தெடுத்து இவர்கள் வந்து அவர்கள் அந்நியமாக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே தலித்துடைய விருப்பம் என்ன? பொது சமூகத்தில் உரிமை கோருது, பொதுவில் உரிமை கோருது. பொதுவில் உரிமை எப்படி கோர முடியும்? என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய பிரச்சனை என்னன்னு நான் சொன்னாதான் என் பிரச்சனை என்ன, இது நானு இப்படி ஒரு ஐடென்டிட்டியோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இத்தனை தேவைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றப்பதான் பொதுவில் எனக்கு இடம் இருக்கா இல்லையான்ற ஒரு இடத்துக்கான விவாதமே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பொதுவில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்றத நான் டிமாண்ட் பண்ணவே கூடாது, நீ பொதுவில் வந்து சேர்ந்துக்கோ, பொதுவிலேயே இரு, பொதுவை எதிர்த்து கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்றப்போ என்னுடைய பிரச்சனை எப்படி விவாதிக்கப்படும்? சோ இப்போ இங்க என்ன நிகழுதுன்னா, பொதுவில் நீ வந்து சேரணும்னா யாரா நீ பேச பண்ணும், பொதுன்னு பேச பண்ணுமா? இப்ப காலையில கூட வந்து தோழர் ஜெயராணி வந்து சொன்னாங்க, நான் வந்து ஆன்டி காஸ்ட் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தலித் என்பதை விட நான் ஆன்டி காஸ்ட்னு சொல்லிப்பேன்னு சொல்லிட்டு. சோ ஒரு ஆன்டி காஸ்ட்னு சொல்றது மூலமா நமக்கு என்ன மாற்றம் நிகழப்போகுது? ஏன் தலித்துன்னு சொல்றது மூலமா அந்த மாற்றம் நிகழாதா? எனக்கு ஒரு கேள்வி எழும்புதப்போ. அப்ப நான் தலித்துன்னு சொல்றதுனால இதை ஒரு சாதி அடையாளமாக நீ பாப்பன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா? அப்ப என்ன எதுக்கு நீ வந்து நான் வந்து ஒரு தலித் ஓர்மையோட என்னோட பிரச்சனையை என்னுடைய எனக்கு தேவையானதை நான் வந்து ஒருமுகப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறேன், அது ஒரு 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 பேரின் கீழமாக ஒரு பெரிய இயக்கத்தை கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து கிரியேட் பண்ணது. ஐடென்டிட்டி என்பது என்ன விதமான ஐடென்டிட்டின்னு புரியணும். ஒரு உரிமை கோரலை நீ வந்து ஒரு சாதி கூட்டமா பாப்பியா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எனக்கு நீ ஒரு பேர் வச்சுட்டே இருக்க, வரலாற்று ரீதியா எனக்கு பல பேர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்ப நான் ஒரு பேரு நான் வந்து ஒரு டிமாண்ட் பண்றேன். நான்ன்றது நான் கிடையாது, நாங்க வந்து டிமாண்ட் பண்றோம். ஒரு தலித்துன்ற ஓர்மையின் மூலமாக நம்ம ஏன் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்ய முடியாது? ஆனா இதுலயுமே ஒரு சிக்கல் வருது. இப்ப தலித்துகளா இயங்குற நமக்குள்ளேயே என்னன்னா, நம்ம தலித்துன்னு சொல்லிக்கலாமா, இல்ல ஆதி திராவிடர்னு சொல்லிக்கலாமா, இல்ல வந்து பஞ்சபர்கள் சொல்லிக்கலாமா, இல்ல அவுட்காஸ்ட்னு சொல்லிக்கலாமா, இல்ல அவேர்னஸ் சொல்லிக்கலாமா, இல்ல ஆன்டி காஸ்ட் நம்ம சொல்லிக்கலாமா? சோ இந்த பிரச்சனை ஏன் நமக்கு உருவாகுது? இப்போ